ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். நம்மளோட ராமேஸ்வர ட்ரிப்பில் நம்ம ராமேஸ்வர ராமநாத சுவாமியை பார்த்துட்டு இப்போ இந்திய அரசால் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு தாங்க இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். முதல்ல நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடிக்கு எப்படியெல்லாம் போகலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். முதல் வழி, நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய வழி, நான் போன வழி என்னன்னா, நான் 3 டைம் போயிருக்கேன். 3 டைமுமே பஸ்ஸில் தாங்க போயிருக்கேன். பஸ்ஸில் நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி அரிச்சல் முனை வரைக்கும் போகிறதுக்கு உங்ககிட்ட வசூலிக்கப்படக்கூடிய தொகை ரூ. 30 தாங்க. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, ஆண்களுக்கு மட்டும்தான் ரூ. 30, பெண்களுக்கு முழுவதும் இலவசங்க. நீங்கள் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடி போகணும் அப்படின்னா, கோவிலோட மேற்கு கோபுரத்திற்கு அருகே உள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து தாங்க இந்த பேருந்து புறப்படும். நீங்கள் ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை பார்த்துட்டு மேற்கு கோபுரத்துக்கு அருகே உள்ள பேருந்து நிலையத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ்ஸில் இடம் பிடிச்சிடலாம். பஸ் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். காரணம், கரெக்டாக ஒரு மணி நேர இடைவெளிக்கு ஒரு டைம் தான் இந்த பஸ் இயக்கப்படுதுங்க. இந்த பஸ்ஸில் ஆண்களுக்கு ரூ. 30, பெண்களுக்கு முழுவதும் இலவசமாகவும் நீங்கள் தனுஷ்கோடி போயிடலாம். நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செக் போஸ்ட் வருங்க. இந்த செக் போஸ்டினுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, வரலாற்று சிறப்பு மிக்க அந்த அழகான இடத்த மாசுபடுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காகவே அந்த செக் போஸ்ட் இருக்குங்க. நம்மளோட பயணம் ரொம்ப அழகாகவே தொடங்கியாச்சு. ராமேஸ்வரத்தில் இருந்து அரிச்சல் முனை 25 கிலோமீட்டருங்க. இந்த 25 கிலோமீட்டரை முதல் 12 கிலோமீட்டரை நீங்கள் கடந்த உடனே உங்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய இந்த இடம்தான் கோதண்டராமர் கோவில். இந்த கோவிலுக்கு நீங்கள் பேருந்தில் போகணுன்னா பஸ் ஏறும் போதே நீங்கள் கோதண்டராமர் கோவில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 15 ரூபா வாங்குவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் இறங்கிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போயிட்டு வரணுங்க. நடந்து போயிட்டு அங்கே சாமியை பார்த்துட்டு திரும்பி வந்து இந்த இடத்துல வரக்கூடிய பேருந்துகளில் ஏறி நீங்கள் மறுபடியும் தனுஷ்கோடிக்கு போகலாம். இந்த கோதண்டராமர் கோவிலுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. ராவணன் சீதையை கடத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் ராவணனுடைய தம்பி விபீஷ்ணன், டேய் அண்ணா, நீ சீதையை கடத்திட்டு வந்திருக்க, இவங்க ராமபிரானுடைய துணைவியார், இவங்களை நீங்கள் கடத்திட்டு வந்தது மிகப்பெரிய குற்றம், தயவு செஞ்சு இவங்களை ராமனிடமே ஒப்படைச்சிடு அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் அவன் கேட்காம ராவணன் விபீஷ்ணன் சொல்லதை ஏற்கலை. அது மட்டும் இல்லாமல் விபீஷ்ணனை காலால் மிதிக்க வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கோபத்தில் சீதையை மீட்க வந்த ராமருக்கு நான் உதவ போகிறேன் அப்படின்ட்டு ராமனிடம் போய் சரணாகதி அடைந்த விபீஷ்ணனுக்கு ராமர் சீதையை மீட்டதுக்கு அப்புறம் ராவணனை கொன்றதுக்கு அப்புறம் அந்த இலங்கைக்கு விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் செய்த இடமாக தான் இந்த கோதண்டராமர் கோவில். இங்கே ராமர், சீதை, லட்சுமணன் அவ்வளோ அழகாக காட்சி தருவாங்க. தனுஷ்கோடிக்கு நீங்கள் பேருந்தில் நெருங்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த சாலைகள். காரணம், 2 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு குறுகிய பாதையில் உங்களோட பஸ் பயணிச்சிட்டு இருக்கும். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் பேருந்தினுடைய முன்பகுதியில் அப்படி இல்லைன்னா விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரசிச்சுட்டு போகலாம். அதோ தெரியுது பாருங்கள், லைட் ஹவுஸ், அந்த நகரம் தான் தனுஷ்கோடிங்க. இன்னைக்கு ஆட்கள் வாழறதுக்கு தகுதி இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தனுஷ்கோடி ஒரு காலத்தில் மிகப்பெரிய வணிகம் கொண்ட ஒரு மாபெரும் நகரமாக இருந்துச்சு. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு மன்னர் வளைகுடாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய புயல் கரையை கடந்ததன் விளைவாக இந்த மாபெரும் ஒரு வணிக நகரம் அடியோடு அழிந்தது. கிட்டத்தட்ட ஒரே நாள் இரவில் 2000த்திற்கும் அதிகமான மக்கள் அந்த கடலில் பிணங்களாக மிதந்த ஒரு கோர தாண்டவத்தை நிகழ்த்திய அந்த ஒரு புயல் தனுஷ்கோடி என்ற மாபெரும் அடையாளத்தை சிதைத்து சென்றது. இன்னைக்கு மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரம் அப்படின்னு தனுஷ்கோடியை சொன்னாலும் இன்றளவும் அங்கே ஒரு 200 குடும்ப மக்கள் வசிச்சுட்டு வராங்க. அங்கு கிடைக்கக்கூடிய மீன்களை வச்சு அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை ஓட்டிட்டு வராங்க. அங்கு கிடைக்கக்கூடிய மீன்கள், சங்கு, இது போன்ற பொருட்களை வச்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை ஓட்டிட்டு வராங்க. நம்மளோட பஸ் அரிச்சல் முனைக்கு வந்துடுச்சிங்க. 2016 இந்திய அரசாங்கம் தனுஷ்கோடிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து சாலை அமைச்சதனுடைய விளைவாக இன்றளவு அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்த அரிச்சல் முனைக்கு வந்து பார்த்துட்டு போவது அதிகரிச்சிருக்குங்க.
கிட்டத்தட்ட அரிச்சல் முனைக்கும் நான் இப்போ இறங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஒரு 2 கிலோமீட்டராச்சும் இருக்குங்க. அந்த அளவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிக்குதுங்க. அந்த அளவுக்கு கூட்டம் இந்த அரிச்சல் முனைய பார்க்கறதுக்காக இந்தியாவுடைய தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவின் பல்வேறு நகரங்கள்ல இருந்தும், உலகத்தினுடைய பல்வேறு நாடுகள்ல இருந்தும் இந்த ஒரு அரிச்சல் முனைய பார்க்கறதுக்காக நெறைய நபர்கள் வராங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த அரிச்சல் முனையோட இடது பக்கமா இருக்கக்கூடிய கடற்கரைங்க. இந்த கடற்கரை ரொம்ப ஒரு அமைதியா, ரொம்ப சாந்தமா இருக்கும். இதுக்கு அப்படியே டைரக்ட் ஆப்போசிட் நம்ம வலது பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரை. அதனுடைய சீற்றம் எப்போதுமே இடது பக்கத்த கம்பேர் பண்ணும்போது அதிகமா தாங்க இருக்கும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் தான் அரிச்சல் முனையோட கடைசி பகுதிங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கக்கூடிய இந்த தூண் அசோகத் தூண். அதாவது 4 பக்கமும் சிங்கமுகம் கொண்ட ஒரு தூண் இந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்குங்க. இந்த அரிச்சல் முனையில இருந்து இலங்கை வெறும் 27 கிலோமீட்டர்ல இருக்குங்க. சில சமயங்கள்ல நீங்க இந்த அரிச்சல் முனைக்கு போனதும் உங்களோட மொபைல் சிக்னல் வந்து இலங்கையோட சிக்னல சில சமயங்கள்ல காட்டுங்க. அந்த அளவுக்கு பக்கத்திலேயே 27 கிலோமீட்டர் தொலைவுல தான் இலங்கை இருக்கு. இந்த அரிச்சல் முனைக்கு இத்தனை சுற்றுலா பயணிகள் வர்றதுக்கூடிய முக்கியமான காரணம் இந்த பகுதி. ராவணன் சீதையை கடத்திட்டு போனதுக்கு அப்புறம் அவங்கள மீட்டுட்டு வர்றதுக்காக ராமர் தன்னுடைய படைகளை வைத்து இந்த வழியா தான் ராமர் சேது பாலம் கட்டி சீதையை மீட்டுட்டு வந்ததா ஐதீகம். இந்த அரிச்சல் முனையோட இன்னொரு தனி சிறப்பு, இந்த பகுதியில வங்காள விரிகுடாவும் இந்திய பெருங்கடலும் ஒன்றோடு ஒன்று இணைவது தாங்க. இந்த இடத்துல காலை சன்ரைஸ் மற்றும் சன்செட் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அதை பார்க்கறதுக்குன்னே ஒரு சில மக்கள் வருவாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல இரவுல யாரும் தங்க முடியாது. அதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. இரவு நேரம் ஆன உடனே நம்ம ராமேஸ்வரத்துக்கு திரும்பிடணுங்க. இந்த அரிச்சல் முனை பகுதியில உங்களுக்கு எந்த கடையுமே சாப்பிட்றதுக்கு இருக்காதுங்க. காரணம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் அந்த சாப்பிடுற பொருட்கள வாங்கி அந்த பேப்பர், அந்த பிளாஸ்டிக் பைகள் எல்லாத்தையும் அங்கேயே கடல் பகுதியிலேயே போடுறதுனால இந்த இடத்துல விற்பதற்கான தடை விதிக்கப்பட்டிருக்குங்க. நீங்க ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா நீங்க தனுஷ்கோடிக்கு தாங்க போகணும். அரிச்சல் முனையில எந்த விதமான உணவுப் பொருட்களும் விற்பதற்கு அங்க அனுமதி இல்லைங்க. உண்மையிலேயே இந்த இடம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடற்கரைகள்லேயே மிக சுத்தமான ஒரு இடமா இருக்குங்க. அந்த தண்ணியும் சரி, கடல்ல இருக்கக்கூடிய மணலும் சரி அவ்வளோ தூய்மையா இருக்கும். தண்ணி நீல கலர்ல பார்க்கறதுக்கே ரொம்ப அவ்வளோ கிளியரா இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப தூய்மையா இருக்கக்கூடிய கடற்கரை இதுதான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை விட தூய்மையான கடற்கரை ஏதேனும் இருக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. குடும்பங்களா இந்த பகுதிக்கு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த தூய்மையான தண்ணியில எல்லாரும் ஒண்ணா நீராடுறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க. ஆழமான பகுதிகள் இந்த இடத்துல இடது பக்கமா இருக்கக்கூடிய கடற்கரையில இல்லாதனால நீங்க ஃபேமிலியா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சிறந்த இடமா இந்த இடம் இருக்குங்க. நீங்க பயப்படாம குளிக்கலாம். வலதுபுறத்துல எப்பயுமே கடல் சீற்றத்தோட இருக்கிறதுனால தயவு செஞ்சு அந்த பக்கம் போய் குளிக்கிறத நீங்க தவிர்க்கிறது உண்மையிலேயே நல்லதுங்க. நீங்க ரொம்ப தூர ஆழத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை உங்களை கண்டிப்பா அனுமதிக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இங்க இருக்கக்கூடிய பகுதிகள்ல நெறைய மக்கள் அவங்க எடுத்துட்டு வர தின்பண்டங்கள், அப்புறம் அவங்க குளிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய துணிகள இந்த இடத்திலேயே போட்டுட்டு போயிடுறாங்க. அரசாங்கம் இவ்ளோ அழகான ஒரு கடற்கரைய நமக்காக பல வசதிகளை ஏற்படுத்தி தந்திருக்கு. அந்த ஒரு அழகான இடத்த மாசுபடுத்தாம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. அதனால தயவு செஞ்சு இந்த மாரி இடங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் குப்பைகள அங்க போடாம அத சேமிச்சு வச்சுக்கிட்டு, நீங்க வெளிய போயிட்டு குப்பை தொட்டியில போட்டீங்கன்னா, அது உண்மையிலே இந்த இடம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு போகறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. அங்கு இருக்கக்கூடிய கடற்கரை மணல் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. இந்த கடற்கரை மணல பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தாங்க தோணுச்சு. எல்லா நபர்களுமே பீச்சுக்கு போனா, அந்த கடற்கரை மணல்ல அவங்களுக்கு புடிச்ச பெயர்கள எழுதுவாங்க. நான் என்னோட யூடியூப் சேனலோட பேர தான் அந்த இடத்துல எழுதுனேங்க. ரொம்ப நேரம் பாடுபட்டு நான் எழுத கடல் தண்ணி வந்து நான் எழுதிக்கிட்டு இருந்தேன், அலைச்சுக்கிட்டே இருந்ததுங்க. ஒரு வழியா கடைசியில அந்த கடற்கரை மணல்ல நம்மளோட யூடியூப் சேனலோட
வாசு இன்ஃபோ அப்படின்ற பேரை பதிச்சாச்சுங்க. 2 மணி நேரம் இந்த அரிச்சல் முனை கடற்பகுதியை சுற்றி பார்த்துட்டு நான் அதுக்கப்புறமா இங்கிருந்து ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டேங்க. இங்கே இருக்கக்கூடிய பேருந்து வசதி மூலியமாகவே நான் திரும்பவும் 30 ரூபா கொடுத்து ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டேன். நான் கோவிலுக்கு வந்திருக்கிறதுனால நான் இங்கே நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்றதுனால மீன்கள் சாப்பிடலைங்க. நீங்கள் அரிச்சல் முனைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அரிச்சல் முனையை சுற்றி பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் தனுஷ்கோடி பகுதிக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல நல்லா சுட சுடன்னு வறுத்த மீனோட மீன் குழம்பு சாப்பாடு இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் மீன் வாங்கி சாப்பிடக்கூடிய மீனுக்கும் அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சி சாப்பிடக்கூடிய மீனுக்கும் நிறைய வித்தியாசத்தை உங்களுக்கு காட்டுங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய கலங்கரை விளக்கத்துக்கும் மேலே ஏறி போய் பார்த்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு வாங்க. அப்புறம் அந்த தனுஷ்கோடியிலேயே கடல்ல கிடைக்கக்கூடிய சங்கு இது போன்ற பொருள்களை வச்சு நிறைய மாலை வீட்டில் வைக்கக்கூடிய அழகான பொருட்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. அதையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கிட்டு போங்க. ஏன்னா தனுஷ்கோடி என்ற மாபெரும் நகரத்தில் இருந்த அந்த பல்லாயிரக்கணக்கான மக்களை புயல் காவு வாங்கினதுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த நகரத்தை நம்பி வாழக்கூடிய அந்த 200 குடும்பங்கள் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இருக்காங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த ஒரு சில பொருட்கள், உணவுகள் எல்லாமே அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப உதவியா இருக்குங்க. ஒரு வழியா என்னோட அரிச்சல் முனை தனுஷ்கோடி பயணம் முடிஞ்சுதுங்க. இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்கிறேன். நான் வந்தது பஸ்லங்க. உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ட்டு சொன்னேன். அது ஆட்டோஸுங்க. நீங்கள் கோவிலிருந்து வெளியே வந்த உடனே உங்களை நிறைய நபர்கள் தனுஷ்கோடி போகணும் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாயிலிருந்து அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னே தெரியல. அந்த அளவுக்கு அமௌண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் ஃபேமிலியாவோ இல்லை மொத்தமாக ஃப்ரெண்ட்ஸாவோ வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட அமௌண்ட் பேசி ஆட்டோஸில் போகிறதும் ஒரு விதத்தில் நல்லது தாங்க. காரணம் அங்கே இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவில், அப்புறம் தனுஷ்கோடியில் சிதிலடைஞ்ச கட்டிடங்கள், அப்புறம் கலங்கரை விளக்கம், அரிச்சல் முனை, இந்த எல்லா பகுதிகளுக்கும் கொஞ்சம் நேரத்தில் உங்களை கூட்டிட்டு போய் விட்டுடுவாங்க. கொஞ்சம் உங்களுக்கு டைம் சேவிங்காக இருக்கும். எல்லா இடத்தையும் ரொம்ப சீக்கிரமாகவே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இதுவே நீங்கள் இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல ராமேஸ்வரத்திலிருந்து வந்து கோதண்டராமர் கோயிலை பார்த்துட்டு மறுபடியும் பஸ் ஏறி தனுஷ்கோடி வந்து தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் பார்த்துட்டு அங்கேருந்து அரிச்சல் முனைக்கு போகணும். இந்த மாதிரி பஸ்ஸஸ் மாறி போகணும். உங்களுக்கு நேரம் இருந்தால் பஸ்ஸில் போகிறது தாங்க பெஸ்ட்டு. காரணம் ஆண்களுக்கு 30 ரூபா, பெண்களுக்கு இலவசமாக நீங்கள் பயணம் செய்யலாம். இதுவே உங்ககிட்ட காசு இருந்துச்சு, உங்களுக்கிட்ட நேரம் இல்லை அப்படின்னா ஆட்டோஸ் எடுத்துக்கோங்க. அங்கே இருக்கக்கூடிய கேப் வசதிகளையும் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா தனுஷ்கோடியும் போய் பார்த்துட்டு வாங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ராமேஸ்வரத்தோட அரிச்சல் முனை பயணத்தை முடிச்சுட்டு இப்போ நான் அப்துல் கலாம் அவர்களுடைய இல்லத்துக்கு தாங்க போக போகிறேன். அது பற்றின தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் வாசுதேவன். பபாய்.